தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு? தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்மேற்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், 6ஆம் தேதி மற்றும் 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் 2 - 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், வட உள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பிலிருந்து அதிகபட்சமாக வெப்பநிலை அறிவிப்பு என்பது தமிழகத்தில் இயல்பை ஒட்டி இருக்கும் என்றும், பெருசாக எதுவும் வெப்ப மாற்றம் எதுவும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.